ஓகே. டுடே மார்க்கெட் அனலைஸ் பார்ப்போம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா, ஓவரால் ட்ரெண்ட் வந்து வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான். இந்த இதுக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. நீங்கள் ஃபிப்னாச்சி டூல் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் கரெக்டாக 60% ஆல்மோஸ்ட் 60% டு கீழே அது கீழே 70% அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் பேக் ஆயிருக்கு. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடுறதுக்கு வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆயிருக்கு. அப்புறம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்திருக்கு. லாஸ்ட்டாக பீஸ் ஈக்குவல் ஹை இங்கே வச்சோடனே அடுத்து மறுபடியும் ஒரு ஈக்குவல் ஹை வச்சு ஈக்குவல் டபுள் டாப் கீழே வந்து ஈக்குவல் டபுள் டாப் பாட்டம் வந்து கீழே வந்து வச்சிருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆயிருக்கு. கீப்பிங் ஹை ரோ ப்ரீவியஸ் ஹை என்ட்ரி வந்து நம்ம இங்கே போடலாம், இல்லை நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்கலாம். ஓவரால் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட். நம்ம இப்போ ஆல்ரெடி எடுத்து என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் வந்து எடுத்துருக்கலாம். எடுத்து ப்ரீவியஸாக இருக்க ஹை வரைக்கும் நம்மளோட டார்கெட் செட் பண்ணலாம். இதில் வந்து இந்த இடத்துல இப்போ மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கனால ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா ஒரு 60% 50%ங்கிறது இந்த ஆல்மோஸ்ட் 23.46 2346 அந்த அந்த ஏரியாக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் ஃபுல்லாகி மேலே போகிறதுக்கு பை ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. மேபி இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ என்ட்ரி பாயிண்ட் போடலாம். மேபி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன லிக்விட்டி இருக்குது, இதை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் பை ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது ஷோராக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு புல்லிஷ் ஹேமரோ புல்லிஷ் பேட்டர்னோ இல்லை ஹேமரோ ஸ்பின்னிங் டாப்போ எனி சம் சைட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் லோ கீழே வச்சா வைக்கலாம், இந்த லோ கீழே வைக்கலாம். இல்லை ஓகே அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக எப்பயும் போல் ஒரு 100 பிப்ஸ் டவுன் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை தான். டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹை வந்து ஆல்மோஸ்ட் வந்து 246 அதான் ப்ரீவியஸ் ஹை. அங்கே வரைக்கும் நம்ம டார்கெட் செட் பண்ணலாம். நல்ல ஒரு ஈக்குவல்ஸ் ரெண்டு சைடுமே ஈக்குவல் ப்ரெஷர்லேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரீடெஸ்ட் வரும், சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து பை ஆகும். அதுக்கு நம்ம ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து 230468 அந்த பாயிண்டில் போகலாம். இல்லைன்னா நான் இங்கே ஒரு நல்ல ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, நல்ல ஒரு புல்லிஷ். இந்த இடத்துல நிறைய ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு. மேபி இந்த ஏரியாவுக்குள்ளே, ஏன்னா கோல்டு வந்து மேக்ஸிமம் சம்டைம்ஸ் வந்து அதிகமான விக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேமர் விக்ஸ் அந்த மாதிரி வந்து விடுவோம். நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த 2347 அந்த பாயிண்ட்லேயும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா கோல்டு இது வரைக்கும் வர்றது கூட சான்ஸ் இருக்குது, கீழே இந்த ஏரியா வரைக்கும் கூட வரலாம். ஆனால் ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது இதுதான். இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சாவே 23,48.50 அந்த ஏரியாவில் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சாவே நம்ம என்ட்ரி பாயிண்ட் போகலாம். இதில் முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்னா டபுள் டாப் இங்கே வந்து ஒரு நல்ல டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி நம்ம எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் ஹை வச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டிருந்தா இப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கலாம். இப்போ டார்கெட் ஆகிருக்கும். நம்ம 50 மினிட்ஸில் என்ட்ரி போட்டிருந்தோம்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இது நல்ல கன்ஃபர்மேஷன். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 3 கன்ஃபர்மேஷன் டு 4 கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம சொல்கிற அந்த கன்ஃபர்மேஷன் வந்து அடாப்ட் பண்ணலாம். அது வந்து மேபி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலாம். ஹிட் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு கன்ஃபர்மேஷனுங்கிறது நம்ம வந்து அந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கணும், ஒரு புல்லி ஸ்டாண்டர்ட் இருக்கணும், மார்க்கில் வந்து பையர்ஸ் வந்துட்டாங்கிற கன்ஃபர்மேஷன் வேணும் நம்மளுக்கு. அது இல்லாமல் ஏதாவது பிரேக் அவுட் நடந்திருக்கும், பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் நடந்திருக்கும். அந்த பிரேக் அண்ட் ரீடெஸ்ட்டில் நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்கும்.
பாருங்க இங்க பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் நடந்து மறுபடியும் ஒரு புல்லி ஸ்கேன் வந்துருக்கு. இன்னும் கன்ஃபர்மேஷன்னா நம்ம என்ட்ரி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்திருந்தாவே ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இந்த லோ கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் ப்ரீவியஸ் ஹை. இது வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 2.5% வந்து, அதாவது ஒரு ஒரு இப்போ மேக்ஸிமம் ஒரு அக்கௌண்ட் ஒரு 100K அக்கௌண்ட்ல வந்து ஒரு $1000 வந்து ரிஸ்க் எடுத்திருந்தோம்னா ஒரு $2600 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். நல்ல ஒரு குட் ப்ராஃபிட். இப்போ வந்து ரெண்டாவது என்ட்ரிங்கிறது இந்த இடத்துல என்ட்ரி நம்ம ஃபிபனாச்சி டூல் வச்சு பார்க்குறப்ப என்ட்ரி பாயிண்ட் 60%ங்கிறது 60 to 50%ங்கிறது இந்த ஏரியாவுக்குள்ளே வருது. அதாவது 2346 சம்திங் அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு என்ட்ரி பாயிண்ட். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல இருந்து போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 70% வரலாம். பட் இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 3 ஏரியாஸில் எந்த ஏரியாஸில் வேணாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே பை ஆகலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க ஒரு சின்ன டிமாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டிமாண்ட் இந்த 60 கீழே பாருங்க ஒரு சின்ன டிமாண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன டிமாண்ட் ஏரியா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல இந்த இடத்துலயும் மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டும் பை ஆகலாம். அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 ஏரியா தான். நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது எங்கே பார்த்துருவோம். ஒன்று என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கலாம். 2346 ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸான டிமாண்ட் ஜோனுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டிமாண்ட் ஜோன் கீழே வச்சுக்கலாம். இல்லை இந்த டிமாண்ட் ஜோனில் இருக்குன்னா ஓவரால் இந்த ஏரியாவுக்கு கீழே நீங்கள் இங்கே கூட ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸாக வந்து இதுக்கு கீழே வச்சுக்கலாம். இந்த ஓவரால் டபுள் பாட்டம் கீழே நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்க்க ஒரு நல்ல ஒரு நல்ல டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரெண்டும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன், இப்படி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்ல ஒரு குட் கன்ஃபர்மேஷன். என்ட்ரி வந்து எடுத்திருந்தா ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த 2 ஏரியாக்குள்ள ஏதாவது ஒரு ஏரியாவில் தான் கன்ஃபார்ம் வந்து மார்க்கெட்டு திருப்பி பையார் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா, நெக்ஸ்ட் வந்து இந்த கீழே ஒரு சின்ன டிமாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஏரியா, இந்த 2 ஏரியாலையும் தவிர மார்க்கெட் வேற எங்கேயும் போகாது. இந்த 2 ஏரியா தான் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இந்த 2 ஏரியாலையும் நம்ம பை என்ட்ரிக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் எடுத்து பை என்ட்ரி போட்டோம்னா டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸான இருக்கு இந்த ஹை தான். அதுக்கப்புறம் இடையில மார்க்கெட் வந்து நம்ம மாடி ரீடெஸ்ட் ஆகி இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். அது ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்ங்கிறது இந்த 2 ஏரியாக்குள்ள ஏதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.